Good evening to all. Welcome to the Sparks Academy. நம்ம இன்னைக்கு ஸ்பாக்ஸ் கேரண்டி பேட்சோட லான்ச் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓகேங்களா. இது மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒரு 1 year கம்ப்ளீட் கோர்ஸ் ஓகேங்களா. இதில் என்னன்னா நமக்கு எப்பவுமே இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் யூ ஹாவ் டு பி கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. அதாவது என்ன அப்படின்னா கண்டிப்பா ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வச்சாலும் கண்டிப்பா நம்மளோட கேமை கோலை அச்சீவ் பண்ண முடியும். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். டெய்லி நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிவிஷனோ இல்லை ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு டாப்பிக்கோ இந்த மாதிரி நம்மளோட பிளான் பிரகாரம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். நம்மளும் ஒரு நம்ம பர்டிகுலர் ஏமை அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா. அதனால என்ன அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா ஆகணும்னு நினைச்சோம் அப்படின்னா டெய்லி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பா ஒரு போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி பார்த்துக்கணும். அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. குமுலேட்டிவ் ரிவிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னைக்கு நம்ம டீச் பண்றதை நீங்க ரிவைஸ் பண்ணணும், நாளைக்கு ரிவைஸ் பண்ணணும். அப்போ நாளைக்கு டீச் பண்றதையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணி வரணும் ஓகேங்களா. இதுல நமக்கு என்ன அப்படின்னா நம்ம கிளாஸ் எடுக்கிறப்ப நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட்ஸ் மேக்கிங் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. நோட்ஸ் மேக்கிங் ஷார்ட்ஸ் நோட்ஸாகவும் மேக் பண்ணணும், ஆஃப்டர் தட் லென்த்தர் நோட்ஸாகவும் மேக் பண்ணணும். ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்றப்ப ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணி எழுதிக்கோங்க லென்த்தர் நோட்ஸ்ல ஓகேங்களா. அதுதான் ஷார்ட் நோட்ஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ்க்குள்ள வந்துடலாம். நம்மளோட சிலபஸ் பிரகாரம் யூனிட் 1 எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் 25 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து 400 கோர் சிலபஸ் நம்ம ஃபாலோ பண்றது ஓகேங்களா. இதுல எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பேசிக் சர்க்யூட் எலமெண்ட்ஸ் என்னென்ன, கிர்ச்சாஃப்ஸ் லா இருக்கு, மெஷ் அண்ட் நோடல் அனாலிசிஸ் இருக்கு, நெட்வொர்க் தேரம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தெவெனின்ஸ் தேரம், நார்டன்ஸ் தேரம், சூப்பர் பொசிஷன் தேரம், மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தேரம், இந்த மாதிரி எல்லா தேரம்ஸுமே நமக்கு 4 தேரம்ஸ் மெயினாக டிஸ்கிரிப்டிவாக இருக்கு. அதே மாதிரி சினசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் அப்படின்றப்ப ஏசி சர்க்யூட்ஸ்குள்ளே வந்துடும். ஏசி சர்க்யூட்குள்ளே வரப்ப ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸும் இருக்கும், டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸும் இருக்கும். எல்லாத்துமே ரெண்டுத்துலையுமே ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சி சர்க்யூட்ஸ் இது மூணுத்தையும் பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அதை தவிர்த்து நம்ம என்ன அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஏசி சர்க்யூட்ஸில் பார்த்தோம். அதே மாதிரி ரெசோனன்ஸ் சர்க்யூட்ஸ்ன்றப்ப வி கேன் நோட் தட் எக்ஸ்எல்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின்றது இந்த ரெசனன்ஸோட வேல்யூஸ் ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி அதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் டூ போர்ட் நெட்வொர்க்ஸ்ன்றப்போ ஒரு நெட்வொர்க்ஸ் we can convert it into the impedance parameter இருக்கலாம், இல்லை அட்மிட்டன்ஸ் கண்டக்டன்ஸ் ஜி பேராமீட்டராக இருக்கலாம், இல்லை ஹைப்ரிட் பேராமீட்டராக இருக்கலாம், இல்லை ஏபிசிடி பேராமீட்டராக இருக்கலாம். இதை தவிர்த்து என்ன அப்படின்னா 3 phase சர்க்யூட்ஸ்ன்னு சொல்லி வரப்ப நம்ம 3 phase சர்க்யூட்ல என்ன பவர், என்ன ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அந்த இதோட பவர் ஃபேக்டர், ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், இதெல்லாம் தான் சிலபஸ். இதுல வி கேன் எக்ஸ்பெக்ட் 25 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. இப்போ ப்ரீவியஸ் லாஸ்ட் எக்ஸாம்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் ஒரு 3 yearsல ஏஏ எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்போ பேசிக் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் இப்போ நடந்த ஏ எக்ஸாமுக்குள்ள இதுல என்னன்னா 26 கொஸ்டின்ஸ் பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்லேருந்தே கேட்டிருக்காங்க. நெட்வொர்க்ஸ் தேரம் பார்க்குறப்ப 5 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் இப்படி தான் டிவைட் பண்ண முடியும். ஏசி சர்க்யூட்ஸ் ஸ்டெடி ஸ்டேட்டும் டிரான்சியன்ட்டும் சேர்த்து கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன்ப்பா. நீங்கள் செப்பரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். 2 போர்ட் நெட்வொர்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், ரெசனன்ஸ்ல இருக்கும். இதில் ரொம்ப வெயிட்டேஜ் உள்ளது அப்படின்னா ஏசி சர்க்யூட்ஸ் டிரான்சியன்ட் ஸ்டெடி ஸ்டேட்னு பார்க்குறப்ப ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட, நியர்லி 8 to 10 கொஸ்டின்ஸ்க்கே லாஸ்ட் 3 yearsலேயே கேட்டிருக்காங்க. நெட்வொர்க்ஸ் தேரம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் இல்லை மோர் தென் 5 கொஸ்டின்ஸ் கூட கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
அதே பேசிக் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ப்ரீவியஸ் இயர்ஸ்லலாம் பார்த்தோம்னா 24-23லலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த 2025ல வந்து பேசிக் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்லேயே வந்து 6 கொஷின்ஸ் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் 2 போர்ட் நெட்ஒர்க்ஸ் வந்து பார்த்தோம்னா 2 to 3 கொஷின்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி ரெசனன்ஸும் 2 to 3 கொஷின்ஸ் கிட்ட வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்க்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட அனாலிசிஸ் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து சப் டாபிக் வந்து டிவைட் பண்ணிக்குவோம். டிவைட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, உங்களோட நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நோட்ஸ் கரெக்டாக மேக் பண்ணுங்க. நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணுறது தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேங்களா, வந்து நம்ம பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணாலும், என்னோட மெட்டீரியல் பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணாலும் உங்களோட நோட்ஸ் மேக்கிங் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக கண்டிப்பாக வந்து இருக்கும். ஓகேங்களா, அதனால கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுங்க. நம்ம பிடிஎஃப் கொடுப்போன்றதுக்காண்டி நோட்ஸ் எடுக்காம இருக்காதுங்க. நோட்ஸ் எடுங்க. எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா சாட் பாக்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, லைவ் சாட்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம வந்து அதோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸோட சிலபஸ் பார்த்துருக்கோம். ஆஃப்டர் தட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட அனாலிசிஸ், இந்த பர்டிகுலர் யூனிட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட அனாலிசிஸ் வந்து பார்த்துருக்கோம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? Any doubts up to this? No. Okay, Swasindhan. ஓகேப்பா, நம்ம டே 1 செஷன் 1க்கு வந்து வந்துடலாம். நமக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, we are having வந்து சர்க்யூட் எலமெண்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். மெயினா வந்து ஆஃப்டர் தட் வந்து we are having கேசிஎல், கேவிஎல், ஓம்ஸ் லா, இந்த மாதிரி லாஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா, இதுல வந்து என்ன அப்படின்னா, நம்ம மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்றனால ரொம்ப ரஷ் அப் பண்ணி போகாம கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி தான் போகிறோம். அதனால வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தனாலும் ஹோல்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்கப்பா. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து டே 1 செஷன் 1ஓட இது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சர்க்யூட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைசஸா இருக்கலாம், எலக்ட்ரானிக் காம்பனன்ஸா இருக்கலாம், வோல்டேஜ் கரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டர்ன்றது ஒரு சர்க்யூட் எலமெண்ட். ஒரு பேட்டரின்னு எடுத்தோம்னா அது ஒரு சர்க்யூட் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, இண்டக்டர்னு எடுத்தோம்னா அது ஒரு சர்க்யூட் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, சர்க்யூட் எலமெண்ட்ஸ்ன்றது ஒரு காம்பனன்ஸ். ஓகேங்களா, இதுல வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் ஹேவிங் ஸ்பெசிபிக் வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷன்ஷிப். வோல்டேஜும் கரண்ட்டும் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்பெசிபிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். எய்தோர் லீனியரா இருக்கலாம், இல்ல நான் லீனியராகவும் இருக்கலாம். எய்தோர் லீனியர் ஆர் நான் லீனியராகவும் இருக்கலாம். இப்ப லீனியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தட் இஸ் we are having a V is equal to I into R அப்படின்னா it will be linear. ஓகேங்களா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ட்டா வந்து இருக்கு. இப்போ நீங்க வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, தட் இஸ் கரண்ட் ஆல்சோ வில் பி கெட் இன்க்ரீசஸ். ஸோ இஃப் யூ ஆர் drawing the wave graph between current and voltage, it is having a linear relationship. Current increase ஆகிறப்போ voltageum we also increases. ஓகேங்களா, that is the linear relationship. If it is non-linear, இது வந்து linear-பா, linear relationship. If we are taking non-linear relationship அப்படின்னு எடுக்கிறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, non-linear relationshipன்னு எடுக்கிறப்ப that is voltage வந்து is equal to I squared R வந்து இருக்கலாம், இல்ல V is equal to, for exampleக்கு தான் நான் இதை ரைட் பண்றேன்னு தவிர்த்து இட்ஸ் நாட் ஆக்சுவலி என்ன. ஓகேங்களா, V is equal to, ஓகேங்களா, that is we are having R by I வந்து இருக்கலாம். அந்த வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து நான் லீனியரா, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாகவும் இருக்கலாம், இல்லை ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட் வேல்யூவாகவும் இருக்கலாம். தட் இஸ் த நான் லீனியர் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா, ஸோ ஒரு சர்க்யூட் எலமெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எய்தர் இட் இஸ் ஹேவிங் a லீனியர் ஆர் நான் லீனியர் ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா,
எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க். எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர் கனெக்ஷன் ஆஃப் சர்க்யூட் எலமெண்ட்ஸ். இப்போ ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, இதோட இன்டர் கனெக்ஷன்ஸ் தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் அப்படின்னு வந்து சொல்றோம். இதே எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னா தட் இஸ் க்ளோஸ்டு லூப். ஒரு க்ளோஸ்டு லூப் ஃபார் ப்ரொவைடிங் எ கரண்ட் பாத். ஒரு க்ளோஸ்ட் லூப்ல மட்டும்தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓப்பன் லூப்ல கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. அப்போ க்ளோஸ் லூப் ப்ரொவைடிங் எ பாத் ஆஃப் கரண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட்டா வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் எது டவுட்ஸ் இருக்குங்களா? பேசிக்கா சர்க்யூட் எலமெண்ட்னா என்ன, எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்னா என்ன, எலக்ட்ரிக் சர்க்யூட்னா என்ன அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இல்லை எதுவும் டவுட்ஸ் இருக்காப்பா? நோட்ஸ் நோட் பண்ணுங்க. எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? இல்லை எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் சொல்றப்ப கொஞ்சம் சேட் பாக்ஸ்ல போடுங்கப்பா, ரிப்ளை பண்ணுங்க. அப்படின்னா தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு நீங்க புரியுதா புரியலையா அப்படின்றது வந்து எனக்கு தெரியும்ப்பா. எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? நோ, ஓகே. அதர்ஸ் ஆல்சோ ரிப்ளைப்பா, ரிப்ளை பண்ணுங்கப்பா. நோ, ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சர்க்யூட் எலமெண்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஒரு நெட்வொர்க்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்ப நம்மளோட சர்க்யூட் எலமெண்ட்ஸையோ இல்ல சர்க்யூட்ஸையோ வந்து என்ன மாதிரி நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா that is it is having a active elements அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா it is capable of delivering energy. எந்த ஒரு எலமெண்ட் வந்து ஒரு சோர்ஸா இல்ல சப்ளைய ப்ரொவைட் பண்ணுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு வந்து இதுதான் சப்ளைய வந்து ப்ரொவைட் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ், இதை தவிர்த்து சோலார் பிவி செல், இதெல்லாமே சோலார் செல் இதுவுமே வந்து நமக்கு என்னன்னா ஆக்டிவ் எலமெண்டா இருக்கும். பேட்டரி அதாவது ஒரு லாங் டூரேஷன்ஸ்க்கு இட் இஸ் டெலிவரிங் எனர்ஜி. ஒரு லாங் டூரேஷனுக்கு வந்து ஒரு எனர்ஜியை டெலிவர் பண்ணுதுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவ் எலமெண்ட். ஓகேங்களா? ஆக்டிவ் எலமெண்ட்றது அதுதான். ஓகேங்களா? ஆக்டிவ் எலமெண்ட்றது என்னன்னா அப்படின்னா கேபபிள் ஆஃப் டெலிவரிங் எனர்ஜி ஃபார் லாங் டூரேஷன் அப்படின்றது வந்து ஆக்டிவ் எலமெண்டா இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸா இருக்கலாம், இல்ல கரண்ட் சோர்ஸா வந்து இருக்கலாம், இல்ல அப்படின்னா சோலார் செல், பேட்டரியா இருக்கலாம். இந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு சப்ளைய ப்ரொவைட் பண்ணுதோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவ் எலமெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா பாசிவ் எலமெண்ட். பாசிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னா இது வந்து நமக்கு எந்த ஒரு இதையும் வந்து ஜென்ரேட் பண்ணாது, பட் இட் வில் பி அப்சர்வ் ஆர் டிசிபேட்டட் எனர்ஜி. ஓகேங்களா? அப்சர்வ் ஆர் டிசிபேட்டட் எனர்ஜி தட் இஸ் கால்ட் அஸ் a passive elements. passive elements. ஓகேங்களா? that is called as a passive element. It cannot generate energy, it will be just absorb or dissipate the energy. That is called as example பார்த்தோம் அப்படின்னா resistor, inductors and capacitor. This is all the passive elements. ஓகேங்களா? இப்போதான் நம்ம லீனியர் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு பார்த்தோம், நான் லீனியர் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ VI ரிலேஷன்ஷிப் இஸ் லீனியர், that is all L and C components under constant conditionsல லீனியரா வந்து இருக்கும். இதே வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் நான் லீனியர், டயோட்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி வரப்பெல்லாம் we are having a non linear relationship. இப்போதான் நம்ம வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து லீனியரா நான் லீனியர் எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பைலேட்ரல், யூனிலேட்ரல். பைலேட்ரல் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ரெசிஸ்டர் இருக்கு, கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆனாலும் அதே மாதிரி கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆனாலும் ரெசிஸ்டரோட பிஹேவியர் வேரி ஆகாது. அது வந்து என்ன அப்படின்னா that is we are having a bilateral element. இப்போ for example V is equal to I into R, always resistor will oppose the flow of current. ஓகேங்களா? either the current flow from this point to this point
இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் ஃப்ளோ ஆனாலும் கூட அதோட ரெசிஸ்டரோட பிஹேவியர் வந்து வேரி ஆகாது. இட் இஸ் ஹேவிங் அ பைலேட்ரல் அப்படின்னா ரெண்டு சைடும் கரண்ட் ஃப்ளோ ஆகுறப்ப என்ன இருக்கும், சேம் பிஹேவியரா வந்து இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் அ பைலேட்ரல். இது எக்ஸாம்பிளுக்கு ரெசிஸ்டர் போட்டு இண்டக்டரும் ஒரு பைலேட்ரல், கெப்பாசிட்டரும் ஒரு பைலேட்ரல் எலமெண்டா தான் ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிலேட்ரல் அப்படின்னா பிஹேவியரோட சேஞ்ச் வந்து டைரக்ஷனை பொறுத்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் டேக்கிங் டயோட் ஹியர், ஆனோட் டு கேத்தோட், கரண்ட் வந்து நான் இப்போ வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, சப்ளை வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, ஆனோட் டு கேத்தோட் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். இட் ஆக்ட் as a closed switch. இதே வந்து நான் ரிவர்ஸ் பயஸ்ல கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆனோட் நெகட்டிவ்லையும் கேத்தோடு வந்து பாசிட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணா இட் ஆக்ட் as a ஓப்பன் ஸ்விட்ச். பட் த கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு டைரக்ஷன்லயும் சேஞ்ச் ஆகுறப்ப தட் இஸ் பிஹேவியர் சேஞ்சஸ் வித் டைரக்ஷன். தட் இஸ் கால்ட் as a யூனிலேட்ரல் எலமெண்ட். யூனிலேட்ரல் அப்படின்னா ரெண்டு சைடும் கரண்ட் ஃப்ளோ ஆகுறப்ப சேம் பிஹேவியர் இருக்காது, பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். பிஹேவியர் சேஞ்சஸ் வித் டைரக்ஷன். தட் இஸ் கால்ட் as a யூனிலேட்ரல் எலமெண்ட். பைலேட்ரல்னா ரெண்டு சைடும் கரண்ட் ஃப்ளோ ஆகுறப்ப நமக்கு வந்து சேம் பிஹேவியர் இருக்கும், அதுதான் பைலேட்ரல் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் லம்ப்டு டிஸ்ட்ரிபியூட்டர். லம்ப்டு அப்படின்னா தட் இஸ் ஆல் த பாராமீட்டர்ஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட். இந்த ஒரே இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்லா பாராமீட்டரும் கான்சென்ட்ரேட்டட் ஆயிருக்கும். தட் இஸ் கால்ட் as a lumped element. ஓகேங்களா. இந்த ஒரு பாயிண்ட் இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு, இந்த பெண்டில் மட்டும் எனக்கு வந்து ரெசிஸ்டர் இண்டக்டர் லம்ப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் as a concentrated on the either one point. that is called as a lumped. ஓகேங்களா. அதான் டிஸ்கிரிட் ரெசிஸ்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் சொல்றாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் எலமெண்ட்ஸ்னா இந்த ஸ்ப்ரெட் அலாங் த லென்த். எவ்வளோ தூரம் டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கோ அந்த லென்த் வரைக்குமே என்ன ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் வந்து வைடா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். தட் இஸ் கால்ட் த டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட். லம்ப்டுனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும், டிஸ்ட்ரிபியூட்னா த்ரூ அவுட் த லைன் வந்து நமக்கு வந்து இதாயிருக்கும். These are the classification of circuit elements. நமக்கு வந்து பார்க்கமா active, passive elements, linear, non-linear elements, bilateral, unilateral elements, lumped, distributed elements. ஓகேங்களா. Any doubts in this? நோட்ஸ் கண்டிப்பா எடுங்கப்பா. நோட்ஸ் எடுக்க தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் சொல்ற ஹிண்ட் பாயிண்ட்லாம் உங்க நோட்ஸ்லயே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? சர்க்யூட் எலமெண்ட்ஸ்ல எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? நோ. ஓகேப்பா. ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறப்ப என்ன அப்படின்னா that is we are having an ideal versus practical sources. நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சோர்சஸ் அப்படின்னு சொல்றப்ப வோல்டேஜ் சோர்ஸ். தேங்க்யூ சுதா செந்தில், அவன், தேயாஹு, ஹேமா, சாந்தி, தேங்க்யூப்பா. வோல்டேஜ் சோர்ஸ் and then current source. ரெண்டு சோர்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. வோல்டேஜ் சோர்ஸ் ரெப்ரசன்ட் பண்றப்ப we can represent ரவுண்டா ரெப்ரசன்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ரெப்ரசன்ட். கரண்ட் சோர்ஸ் ரெப்ரசன்ட் பண்றப்ப ரவுண்டுக்குள்ள வந்து டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து will be represent. ஓகேங்களா. டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் will be represent. இது வந்து என்ன வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ். ஓகேங்களா. இதுல வந்து நமக்கு ஐடியலா பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0. இது ஐடியலா தியரிட்டிக்கலா மட்டும்தான் நமக்கு வந்து இது இருக்கும். ஓகேங்களா. இட் ப்ரொவைட்ஸ் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் ரெகார்ட்லெஸ் ஆஃப் லோடு. லோடை பொறுத்து இருக்காது. இது ஒரு 25 வோல்ட் அப்படின்னா 25 வோல்ட்டை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. இதுல வந்து என்ன அப்படின்னா கரண்ட் சோர்ஸ்லயும் தட் இஸ் we are having a internal resistance வந்து இன்ஃபினிட்டிவா வந்து இருக்கும். இதே வந்து பிராக்டிக்கலா பாக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா here we are having voltage source that will be in a series with that is our internal resistance in series with the source. ஓகேங்களா. அதே கரண்ட் சோர்ஸ் இருக்கு அப்படின்னா the internal resistance is parallel with our current source. ஓகேங்களா. parallel with the current source வந்து இருக்கும். ஓகேங்களா. பிராக்டிக்கலா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிராக்டிக்கலா நம்ம பார்க்குறப்ப வோல்டேஜ் சோர்ஸ் வந்து
இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸ்ல இருக்கும். கரண்ட் சோர்ஸ் பாக்குறப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலா வந்து இருக்கும். ஓகேங்களா? இதான் ஐடியலுக்கும் என்ன ப்ராக்டிக்கலுக்கும் உள்ள வேல்யூ. இதுல வந்து வோல்டேஜ் சோர்ஸும் கரண்ட் சோர்ஸும் சரி, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 அண்ட் தென் இன்ஃபினிட்டியா வந்து இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாக்குறப்ப these are the voltage source and then current source. இதுல கூடயே நம்ம இன்னொன்னு பார்த்துடலாம்ப்பா. இதுல நான் இன்க்ளூட் பண்ணல. தட் இஸ் ஐடியல் அண்ட் ப்ராக்டிக்கல் சோர்சஸ் வந்து பார்த்தாச்சு. திஸ் இஸ் மெயினா சோர்சஸ் வந்து வில் பி separated into independent source, after that dependent source. இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்ன்றது அதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜோ கரண்டோ எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ வி கேன் டைரக்ட்லி சே தட் இஸ் வோல்டேஜ் சோர்ஸ். ஓகேங்களா? இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். அதே மாதிரி கரண்ட் சோர்ஸுமே நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் சோர்ஸா தான் இருக்கும். இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் எனி வேல்யூஸ் ஆர் எனி பேராமீட்டர். தட் இஸ் கால்ட் அஸ் அ இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். இஃப் யூ ஆர் டேக்கிங் டிபெண்டன்ட் சோர்ஸ், it is having a four classification. That is, we are having voltage controlled voltage source. இந்த டிபெண்டன்ட் சோர்ஸ் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்றப்ப எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த டைமண்ட் ஷேப்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க டிபெண்டன்ட் சோர்ஸ். இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ரெப்ரசன்ட் பண்றப்ப சர்க்கிள் ஷேப்ல வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னா தட் இஸ் வி ஆர் ஹேவிங் இந்த டைமண்ட் ஷேப்ல வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பிளஸ் மைனஸ். ஹியர் வி ஆர் ஹேவிங் ஏ வி எக்ஸ். இந்த விஎக்ஸ்ன்றது நம்மளோட சர்க்கியூட்லயே ஒரு வேல்யூவா வந்து இருக்கும். ஓகேங்களா? தட் இஸ் ஐடியல் சொல்லுங்க மேம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். சர்க்கியூட்ல என்னன்னா ஒரு வேல்யூவா வந்து இருக்கும் விஎக்ஸ்ன்றது. ஸோ இட் வில் பி ஹேவிங் அ 2Vx. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஹேவிங் அ ஒன் வரையறேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் காண்டி. Vs that we are having 2 ohm. This is Vx. Okay, here I'm having a one voltage controlled voltage source plus minus 5Vx. In the Vx will be the voltage across 2 ohm. It is depend upon this voltage. Then only it is called as a voltage controlled voltage source. Next one is that current controlled voltage source. Current controlled voltage source. Here we are having a diamond shape la irukum. Voltage source ன்றனால plus minus, but here we are having a into ix or I1 like that. அப்ப நம்ம இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா here Vs ன்ற வேல்யூ இருக்கு, இங்க 2 ohm இருக்கு. இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் Ix. ஓகேங்களா? அப்ப இதுல இருக்க வோல்டேஜ் வந்து எவ்வளவு வருது அப்படின்னா that is 2 into Ix. ஓகேங்களா? the current will be controlled the our voltage source. இப்ப இங்க வந்து 2 amps இருக்கு அப்படின்னா 2 into 2 4 volt we are having the delivering the voltage value. ஓகேங்களா? அப்ப voltage controlled voltage source, current controlled voltage source. ஓகேங்களா? current controlled voltage source. okay, two types வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. third one வந்து பாக்குறப்ப that is here we are having voltage controlled current source. voltage controlled current source. Here we are having current source ன்றப்ப direction வந்து we are having அதுல வந்து என்னன்னா a into Vx. ஓகேங்களா? அப்ப இந்த டயக்ராம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா instead of this we can replace this one
A into, that is 5 into Vx, depending upon this voltage. This is voltage controlled current source. Next one பார்த்தோம் அப்படின்னா, we are having current controlled current source. current controlled current source அப்படின்னு பார்க்குறப்ப current sourceன்றப்ப, that is we are having indicated in terms of arrow mark. ஓகேங்களா? அப்ப A into Ix. ஓகேங்களா? அப்ப இங்கேயும் இதே மாதிரி நம்ம replace பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் போடுறேன். 2 into Ix. அப்ப 2 into 2, 4 ampere current will be delivered in this source. ஓகேங்களா? These are the different types of electrical source. மெயினா வந்து independent source, dependent source. Independent source will be represented in the circle. Dependent source will be represented in the diamond shape. ஓகேங்களா? voltage source current source ஆன்றத represent பண்ணி we can voltage source அப்படின்னா plus minus, current source அப்படின்றப்ப arrow mark will be indicated. ஓகேங்களா? கிளியராப்பா? இல்ல எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? கிளியரா? எனி டவுட்ஸ்? ஐடியல் சொல்லுங்க மேம். பத்மா கேட்டிருக்கீங்க. பத்மா சிம்பிள்ப்பா. இதுல வந்து ஆர்எஸ்சி வந்து இருக்கும் வோல்டேஜ் சோர்ஸ்ல, அது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதுல வந்து அது ஜீரோவா வந்து இருக்கும். அதே மாதிரி இங்க கரண்ட்டும் வந்து என்ன அப்படின்னா, கரண்ட் சோர்ஸ்லயும் இந்த ஆர்எஸ்ஹெச் வந்து we are having none. ஓகேங்களா? ஸோ கிளியரா? எனி டவுட்ஸ்? ஓகேங்களா? இதுல நம்ம அப்படியே கண்டினியூஷனா சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம்ப்பா. ஓகேங்களா? நான் அடுத்த பேஜஸ்ல உங்களுக்கு சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் we can completed அந்த எலக்ட்ரிக்கல் சோர்ஸஸை வந்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதாவது சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நான் நத்திங் பட் வோல்டேஜ் சோர்ஸை வந்து கரண்ட் சோர்ஸா கன்வெர்ட் பண்றது, கரண்ட் சோர்ஸா வோல்டேஜ் சோர்ஸா கன்வெர்ட் பண்றது. that is the source transformation. இப்போ வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வோல்டேஜ் வேல்யூ வந்து இருக்கும். சீரீஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அதுதான் ஒரு வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ. இது V is equal to, ஓகேங்களா? இங்க வந்து என்ன அப்படின்னா இந்த கரண்ட் சோர்ஸா மாத்தணும் அப்படின்னா, here we are having a current I. இதுல இருந்து I எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? I is equal to V by R. ஓகேங்களா? V is equal to ஓம்ஸ் லா பிரகாரம் V is equal to I into R. அப்ப I is equal to V by R. அப்ப I வந்து இதுல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படியே parallel with the current source அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? parallel with அதே சேம் ரெசிஸ்டன்ஸ் போட்டா போதும். ஐயோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். இது வந்து வோல்டேஜ் சோர்ஸ் டு கரண்ட் சோர்ஸ். இது வந்து வோல்டேஜ் சோர்ஸ், இது வந்து கரண்ட் சோர்ஸா கன்வெர்ட் பண்றோம். இதே வந்து கரண்ட் சோர்ஸ் டு வோல்டேஜ் சோர்ஸா மாத்துறப்ப, கரண்ட் சோர்ஸ்னா என்ன பண்ணணும்? நமக்கு சோர்ஸ் இருக்கும், பேரலல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸா இருக்கட்டும், பேரலல்ல ரெசிஸ்டன்ஸ். இதை நீங்க வோல்டேஜ் சோர்ஸா மாத்துறப்ப we need to find out இதே ரிலேஷன்ஷிப் தான். V is equal to I into R. இங்க V ரெப்ரசன்ட் பண்ணணும், அதே இந்த ரெசிஸ்டன்ஸை சீரீஸ்ல பிளேஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? தட்ஸ் இட். திஸ் இஸ் த சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வோல்டேஜ் சோர்ஸ்ல இருந்து கரண்ட் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ்ல இருந்து வோல்டேஜ் சோர்ஸ். இது நமக்கு டைரக்டாவும் கேட்கலாம், இல்ல அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்டெப் இல்ல ஒரு கன்வெர்ட் பண்ணி அனலைஸ் பண்ற மாதிரி கூட கேட்கலாம். ஓகேங்களா? கிளியரா? சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிளியருங்களா? எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான்ப்பா டைப்ஸ். ஆஃப்டர் தட் we are having a source transformations மெயினா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கிளியரா? எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ்? ஓகே நெக்ஸ்ட் போலாமா? இது வரைக்கும் எது டவுட்ஸ் இருக்காப்பா? வேணா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவாப்பா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 5 வோல்ட் இருக்கு அப்படின்னா, here we are having a 2 ohms வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா, கரண்ட் சோர்ஸா கன்வெர்ட் பண்றப்ப I is equal to 5 divided by 2. So we are getting 2.5 ampere as the கரண்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஆனா இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூல இருக்கும் அப்படியே 2 ஓமா அப்படியே பிளேஸ் பண்ணிடணும்.
ஓகேங்களா, வோல்டேஜ் சோர்ஸ் டு கரண்ட் சோர்ஸ் வந்து இதுதான். ஓகேங்களா, கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா. அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம பாசிவ் எலமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். பாசிவ் எலமெண்ட்ஸ் பத்தி பார்க்கறப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரெசிஸ்டர்ஸ். பாசிவ் ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் பார்த்தப்ப எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் பார்த்தோம். எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் பார்க்கறப்ப தான் வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ், டிபெண்டன்ட் சோர்ஸ், இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, பாசிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப ரெசிஸ்டர், இண்டக்டர்ஸ் அண்ட் தென் கெப்பாசிட்டர். ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னாவே என்ன அப்படின்னா இட் வில் பி oppose the flow of current. Oppose the flow of current. If you are increasing the resistance value, the current value will be get decreases. ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுல வந்து B is equal to I into R. அப்ப ரெசிஸ்டன்ஸ் equal to V by I அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸோட யூனிட்னு பார்த்தோம் அப்படின்னா ஓம். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து என்னது, ஓம். நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்மட்ல எழுதிக்கலாம். இதோட பவர் டிசிபேட்டட் வந்து I squared R is equal to V squared. அதாவது P is equal to V into I. ஓகேங்களா, இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா Vக்கு பதிலா IR சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா V is equal to IR சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா I squared R, I into I squared R வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்ப I is equal to V by R நம்ம ஓம்ஸ் லால இருந்து எடுக்கலாம். அப்ப இங்க P is equal to V அப்படியே வச்சுட்டு ஐக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம், V by R. So we are getting V squared by R வந்து கிடைக்கும். ஓகேங்களா, P is equal to I squared R, P is equal to V squared R. இந்த ரெசிஸ்டர்ல வந்து எனர்ஜி வந்து dissipated in the form of heat. Energy dissipated in the form of heat. Form of heatல தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி வந்து dissipate ஆகும். இதோட யூனிட் வந்து ஓம் சொல்லியாச்சு. And then this is linear and passive network. Passive elements வந்து இருக்கும். Linear and passive elements வந்து இருக்கும். ஓகேங்களா, கிளியராப்பா? இதோட யூனிட் ஓம். ரெசிஸ்டன்ஸ் வந்து பத்தி சொல்றப்பதான். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்ல இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா we are going to discuss resistance R is equal to rho L by A. Rhoன்றது resistivity of the material. Resistivity of the material. இப்போ நீங்க அலுமினியம் யூஸ் பண்றீங்கன்னா அதோட ரெசிஸ்டிவிட்டி வேற விதமா இருக்கும். காப்பர் யூஸ் பண்றீங்கன்னா அதோட ரெசிஸ்டிவிட்டி வேற வேல்யூவா இருக்கும். ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியலோட யூனிட் ஓம் மீட்டர். ஒரு மீட்டருக்கு எவ்வளவு தூரம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும் அப்படின்றதுதான் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல். எல்ன்றது லென்த் ஆஃப் த வயர், லென்த். ஓகேங்களா, ஏன்றது கிராஸ் செக்ஷனல் ஏரியா. எப்பவுமே நம்மளோட கண்டக்டர் வந்து சர்க்குலர்ல தான் இருக்கும். So here we are having A is equal to pi r squared. If they are given as a diameter கொடுத்தாங்க அப்படின்னா pi d squared by 4. ஏன்னா r is equal to d by 2. R is equal to d by 2. Radius equal to diameter by 2 தான். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா d square by 4, that is ஏரியாவோட வேல்யூ வந்து கிடைக்கும். இதை பேசிஸ் பண்ணியும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சில ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, ரோ எல் ஏ. ஓகேங்களா, இதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா that is we are having a up to this any doubts pa? Up to this any doubt?
இதுல வந்து என்ன அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதுல வந்து பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தட் இஸ் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, that means that if you are increasing the temperature increase ஆகுறப்ப resistance ஓட வேல்யூவும் increase ஆகும். That is called as a positive temperature coefficient. ஓகேங்களா? அதுதான் வந்து நமக்கு பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இதே நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறப்ப temperature coefficient டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறப்ப ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அண்ட் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேப்பா, எதுவும் பேசிக்ஸ்ல டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்கப்பா நடத்துறதுல. ஓகேப்பா, ரெசிஸ்டரை பத்தி அவ்வளவுதான் விஷயங்கள். ஓகேங்களா? ரெசிஸ்டர் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டக்டர். எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிபிகேஷன்ஸ் பா அப் டு திஸ்? நோட்ஸ் மேக் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்படின்னாதான் தெளிவா புரியும். இல்லை அப்படின்னா நமக்கு புரியாதுப்பா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இண்டக்டர். ஓகேங்களா? இண்டக்டர் அப்படின்னு சொல்லி பண்றப்ப that will be the having a L தான் டினோட் பண்ணுவோம். அதோட யூனிட் வந்து ஹென்ரி. ஓகேங்களா? இண்டக்டரோட யூனிட் வந்து இண்டக்டர் வந்து என்ன பண்ணோம், ஸ்டோர் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணும். அதோட ஃபார்முலான்னு பார்த்தோம்னா E is equal to 1/2 into Li squared. 1/2 into Li squared. ஓகேங்களா? அப்ப வோல்டேஜ் அக்ரோஸ் இண்டக்டரோட சிம்பல் இதுதான். ஓகேங்களா? வோல்டேஜ் அக்ரோஸ் இண்டக்டர் அப்படின்னு சொல்றப்ப V is equal to L into di by dt. அதே L that is I is equal to current is equal to 1/L into integral of V into dt. Integral of V into dt. Current is equal to 1/L into integral of V into dt. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்து எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும். இட் வில் பி அப்போஸ் த சடன் சேஞ்ச் இன் கரண்ட். இந்த பாயிண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்பா. இட் இஸ் அப்போஸ் த சடன் சேஞ்ச் இன் கரண்ட். எப்பவுமே வந்து ஒரு சடன் சேஞ்ச் நடக்குது கரண்ட்ல அப்படின்னா அதை வந்து அப்போஸ் பண்ணும். ரெசிஸ்டர் என்ன பண்ணும், அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். இண்டக்டர் வில் பி அப்போஸ் த சடன் சேஞ்சஸ் இன் கரண்டா வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலாவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரெண்டு ஃபார்முலாவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் அப்படின்னு வர்றப்ப that is it will be stored in the energy in the electric field ல வந்து ஸ்டோர் ஆகும். அப்ப ஸ்டோர் ஆகுது அப்படின்னா E is equal to 1/2 into CV squared. ரெசிஸ்டர் என்ன பண்ணும், அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். இண்டக்டர் என்ன பண்ணும், அப்போஸ் த சடன் சேஞ்சஸ் இன் கரண்ட். கெப்பாசிட்டர் அப்போஸ் சடன் சேஞ்சஸ் இன் வோல்டேஜ். வோல்டேஜ் வந்து சடன் சேஞ்ச் ஆகுறத வந்து என்ன பண்ணும்னா அப்போஸ் பண்ணும். ஓகேங்களா? I is equal to C into dV by dt. The current through the capacitor is equal to I is equal to C into dV by dt. இதே voltage across capacitor is equal to 1/C into integral of I into dt. 1/C into integral of I into dt. ஓகேங்களா? இதோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஃபேரட். ஃபேரட் தான் இதோட யூனிட்டா வந்து இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாயிடுச்சு. ஓகேங்களா? ஓகேப்பா, இதுல ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர்ஸ் எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? ரெசிஸ்டர், இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா?
கிளியர். ஓகேப்பா ஹேமசாந்தி. தேங்க்யூப்பா. இது எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு சோர்ஸஸோடது. ஓகேங்களா? இது சோர்ஸஸோடது வந்து நம்ம ஃபுல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே. இதுல வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குப்பா. இது வந்து நமக்கு தெரிய வேண்டியது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சார்ஜ் அப்படின்றப்ப வந்து என்ன அப்படின்னா Q is equal to N into E. ஓகேங்களா? ஈன்றது எலக்ட்ரானோட சார்ஜ். ஓகேங்களா? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 1.6 into 10 to the power of 19 coulomb. Charge of electrons equal to 1.6 into 10 to the power of 19 coulomb. ஓகேங்களா? And then current is equal to I is equal to dq by dt, or otherwise I is equal to q by t. கரண்டோட யூனிட் என்ன அப்படின்னா ஆம்பியர். ஓகேங்களா? கரண்டோட யூனிட் வந்து என்னது ஆம்பியர். ஓகேங்களா? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆர் வோல்டேஜ். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான டேர்ம், நமக்கு தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆர் வோல்டேஜ் V is equal to dW divided by dq. ஓகேங்களா? அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா வோல்ட். அதே வந்து பவர் பார்த்தீங்க அப்படின்னா dW ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒர்க். ஓகேங்களா? dW divided by dt. P is equal to V into I squared R. இப்போதான் இதை பார்த்தோம். இதோட யூனிட் வந்து வாட்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படின்னு வந்தோம்னா ஏசியில் வந்து வரும் P of T is equal to V of T into I of T. ஓகேங்களா? ஏசி சர்க்யூட்ல வந்து தான் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து வரும். எனர்ஜின்னு வரப்ப தட் இஸ் W is equal to P into T. தட் இஸ் ஜூல்ஸ். யூனிட் வந்து ஜூல்ஸ். 1 joules is equal to 1 watt second. ஓகேங்களா? 1 watt seconds. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றப்ப ரோஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு ஏ பை எல். த யூனிட் இஸ் ஓம் மீட்டர். அதே வந்து கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் 1 by r. யூனிட் வந்து மோ. இதோட ரெப்ரசன்டேஷன் இப்படியும் பண்ணலாம். மோன்னு எழுதலாம், இல்லை சிமான்ஸ் எழுதலாம். மோமோட ரிவர்ஸ் தான் வந்து நமக்கு வந்து we are having. இதே வந்து கண்டக்டிவிட்டி ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் கண்டக்டன்ஸ். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். கண்டக்டன்ஸ் என்ன பண்ணும்னா allow the flow of current. அதான் கண்டக்டன்ஸ். கண்டக்டிவிட்டின்றது ரெசிஸ்ட் பண்ணாது, it will be allow the flow of current. Conductivity also depending upon the material பொறுத்து இருக்கும். சிக்மா is equal to 1 by rho. ஓகேங்களா? இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா சிமன்ஸ் per meter. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இண்டக்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப L is equal to N pi into I. ஓகேங்களா? என்னன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், பைன்றது ஃப்ளக்ஸ், ஐன்றது கரண்ட். ஓகேங்களா? அப்போ வெப்போ பர் ஆம்பியர். ஓகேங்களா? இல்லைன்னா ஹென்ரின்னு சொல்லலாம். இண்டக்டன்ஸ் ஆஃப் சொலினாய்டு அப்படின்றப்ப L is equal to mu N squared A by L வந்து இருக்கும். அதோட யூனிட்டும் ஹென்ரி. இந்த ஃபார்முலா, இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே இம்பார்ட்டன்ட். கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ டிவைடட் பை டி. சிக்மா ஏ டிவைடட் பை டி. This is we can represent as epsilon naught into epsilon r A by D. ஓகேங்களா? So one is the relative permeability, and then another one is for the free space or gap. யூனிட் வந்து ஃபாரட். ஓகேங்களா? C is equal to Q by Vன்றது another one formula. இதை பேஸ் பண்ணி இப்போ லாஸ்டா நடந்த எக்ஸாம்ஸ்லாம் ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. C is equal to Q by Vன்ற ஃபார்முலாவை பேஸ் பண்ணி. யூனிட் வந்து ஃபாரட். யூனிட் வந்து ஃபாரட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எலஸ்டன்ஸ், ரெசிப்ரோக்கல் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். ஓகேங்களா? எலஸ்டன்ஸ் S is equal to 1 by C. That is unit tariff. ஓகேங்களா?
Next one is the current density. J is equal to I by A. ஓகேங்களா? J is equal to I by A current density ampere per meter square. ஒரு மீட்டர் ஸ்கொயர்ட் ஏரியாவுக்கு எவ்வளோ கரண்ட் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகுது, தட் இஸ் கால்ட் அஸ் த கரண்ட் டென்சிட்டி. ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் த கரண்ட் டென்சிட்டி. இது வந்து ரொம்ப பேசிக்கான ஃபார்முலாஸ் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் ஆல்சோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? Any doubts or any clarifications? Next போலாமா? Yes ma'am. Okay, thank you. இது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்தாச்சுப்பா. சோர்ஸ், பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. இதில் வந்து என்ன அப்படின்னா R2 is equal to R1 into 1 plus alpha del T. ஓகேங்களா? ஆல்ஃபான்றது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், it changes in temperature. ஓகேங்களா? அப்போ வந்து R2 is equal to R1 into 1 plus alpha into del T. That is R2ன்றது resistance at temperature T2, R1ன்றது resistance at temperature T1. ஓகேங்களா? இப்போ பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் that will be the temperature increase ஆகுறப்ப resistance also increases. Negative temperature coefficient temperature increase ஆகுறப்ப resistance will be decreases. That will be the semiconductor. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லான்னு வர்றப்ப வந்து நமக்கு அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேரியபிள் டெம்பரேச்சர்ல ஓம்ஸ் லா அப்ளிகபிள் கிடையாது. தட் இஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல the current flowing through the conductor is directly proportional to the potential difference across the conductor. I is directly proportional to R. The proportionality constant is, that is we are having a V is equal to IR. R is the proportionality constant. Okay, R is the proportionality constant. If you are taking the limitation of Ohm's law, we are having some limitation in Ohm's law also. Limitation of Ohm's law. Limitation of Ohm's law அப்படின்னு பார்க்குறப்ப it is we are having a one minute pa. That is Ohm's law is valid only for linear voltage current relationship only. ஓகேங்களா? linear டிவைசஸ்க்கு மட்டுமே வந்து Ohm's law applicable. நான் லீனியர் டிவைசஸ்லாம் வந்து Ohm's law applicable கிடையாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் லீனியர் டிவைசஸ்ன்றப்ப டயோடு, ஜினர் டயோட்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ் இதெல்லாம் நான் லீனியர் பிஹேவியர்ஸ். ஒன்லி அ லீனியர் டிவைசஸ்க்கு மட்டும்தான் applicable. ஓகேங்களா? only it will be a temperature dependent. ஓகேங்களா? change in temperature, it is the deviation from the law. ஓகேங்களா? டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ், டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸா வந்து இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நான் லீனியர் டிவைசஸ்க்கு வந்து கிடையாது. இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் த non-metallic conductors.
not applicable to non-metallic conductors. ஓகேங்களா, நான் மெட்டாலிக் கண்டக்டர்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஓகேங்களா, தீஸ் ஆர் த சம் ஆஃப் த லிமிடேஷன் ஆஃப் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா வந்து கிளியராப்பா? ஓம்ஸ் லா கிளியரா? ஓம்ஸ் லா கிளியராப்பா? Next, we are going to discuss about the resistors in series and parallel combinations. Series combination varappa, here we are having a resistor R1, R2, R3. ரெசிஸ்டன்ஸ் சீரிஸாக இருக்குன்னா கரண்ட்டோட வேல்யூ வந்து சேமாக வந்து இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து கரண்ட்டோட வேல்யூ வந்து சேமாக இருக்கும். வோல்டேஜ் வில் பி டிஃபர். ஓகேங்களா, VR1, VR2, VR3 எல்லாத்துலேயும் வந்து கரண்ட் வந்து சேமாக இருக்கும். இந்த வோல்டேஜ் வில் பி டிஃபர். R equivalent is equal to R1 plus R2 plus R3. ஓகேங்களா, இதே வந்து இண்டக்டர்ஸ் இன் சீரீஸ் எல்லாத்தோட சீரீஸ் காம்பினேஷனும் பார்த்துருவோம். இதுலயுமே வந்து கரண்ட் வந்து சேமா இருக்கும்பா. L equivalent equal to L1 plus L2 plus L3. Whenever we are coming with a capacitor in series, but the formula will be vary. ஓகேங்களா, நமக்கு பேரலல்ல என்ன யூஸ் பண்றோமோ அதை நம்ம இங்க கெப்பாசிட்டருக்கு சீரீஸ்ல வந்து யூஸ் பண்ணணும். அப்ப C1 into C2 divided by C1 plus C2. இப்போ n number of capacitor 1 by C equivalent is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. ஓகேங்களா, இது வந்து நமக்கு கெப்பாசிட்டர் மட்டும் வேரி ஆகும்பா. இது வந்து ரெண்டுமே இன் சீரீஸ்ல பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல். ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல்ல நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, here we are having R1, R2, here we are having current will be gets divided. The voltage across the resistor will be same. இதுக்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும், சேமா வந்து இருக்கும். So if you are finding out R equivalent is equal to R1 into R2 divided by R1 plus R2. ரெண்டு ரெசிஸ்டர் இருக்குன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். மோர் தேன் 2 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். R1 plus 1 by R2 plus 1 by R3. ஓகேங்களா, அது வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த ஆர் ஈக்குவலண்ட் இப்போ வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா 5 ஓம் நான் யூஸ் பண்றேன், இங்கேயும் 5 ஓம் சேம் வேல்யூவா இருக்கு அப்படின்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றப்ப R divided by எத்தனை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 5 divided by 2 we will get 2.5. இப்போ இதே மாதிரி ஒரு 50 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு 50 ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலல்ல இருக்கு, 50 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா that is we are having R equivalent is equal to 5 divided by 50. இது ஒரு ஷார்ட்கட். ஓகேங்களா, சேம் ரெசிஸ்டன்ஸ் பேரலலா n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா R equivalent is equal to R by n. ஓகேங்களா, அதே மாதிரி பேரலல் ரெசிஸ்டன்ஸோட ஈக்குவலண்ட் வேல்யூஸ் வந்து நமக்கு லார்ஜா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குங்களா அதோட லெஸ்ஸரா வந்து இருக்கும்.
ஓகேங்களா? லெஸ் லெஸ் than less than high resistance value. ஓகேங்களா? இதே சீரிஸா இருக்கப்ப higher than low resistance வேல்யூவா இருக்கும். இண்டக்டன்ஸ்க்கு அப்படியே சேம்பா. இண்டக்டன்ஸ் இன் சீரி பேரலல் L in parallel அப்படின்னு வரப்பையும் we are having same formula. L equivalent is equal to L1 into L2 divided by L1 plus L2. ஓகேங்களா? அதே வந்து கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல் வரப்ப we are having a C equivalent is equal to C1 plus C2 plus C3. ஓகேங்களா? சீரிஸ்க்குள்ள ஃபார்முலா இங்கே வந்துடணும். ஓகேங்களா? கிளியரா? நம்மளோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்பதான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். ஆஃப்டர் தட் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு நிறைய டெர்மினாலஜிஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதுல என்னென்னு பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நோடு. நோடு அப்படின்னாவே 2 or more எலமெண்ட்ஸ். இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட். ஓகேங்களா? இப்ப இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட். ஓகேங்களா? அப்ப 2 or more எலமெண்ட்ஸ். அப்ப A, B, C, D, here E, F. This is nodes. ஓகேங்களா? நோட்ஸ் அப்படின்னாவே 2 or more element meeting at a point is called as a node. இதே வந்து பிரான்ச் அப்படின்னா இது வந்து ஒரு பிரான்ச். இந்த சீரிஸ் காம்பினேஷன் சேர்த்து இது ஒரு பிரான்ச். ஓகேங்களா? சிங்கிள் எலமெண்டாவும் இருக்கலாம், இல்ல சீரிஸ் காம்பினேஷன் பிட்வீன் 2 நோட்ஸாவும் இருக்கலாம். தட் இஸ் கால்ட் as a branch. ஓகேங்களா? இதே ஜங்ஷன் அப்படின்னா 3 or more element. 3 or more element. அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஜங்ஷன் கிடையாது. இது ரெண்டு எலமெண்ட் தான். 3னா 1 2 3 மூணு எலமெண்ட் ஜாயின் ஆகும். அப்ப இது ஒரு ஜங்ஷன். Bன்றது வந்து ஒரு ஜங்ஷன். அதே மாதிரி இங்க 1 2 3. அப்ப Cன்றது ஒரு ஜங்ஷன். D வந்து ஜங்ஷன் கிடையாது, நோடு. இங்க பாருங்க 1 2 3. Eன்றது ஒரு ஜங்ஷன், Fன்றது நோடு. ஓகேங்களா? அப்ப 3 or more elements மீட் பண்றத என்னன்னு சொல்றாங்க? ஜங்ஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா லூப். லூப் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப ஓவரால் லூப் இருக்கு. A B C D E F ஒரு க்ளோஸ்டு பாத். க்ளோஸ்டு பாத் தான் என்ன சொல்றோம்? லூப்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுல வந்து A B C D E F ஒரு லூப்பு. ABF ABFன்றது ஒரு லூப்பு. BCEFன்றது ஒரு லூப்பு. இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப்பு அப்படின்னு டிவைட் பண்ணிக்கலாம். CDEன்றது ஒரு லூப்பு. ஓகேங்களா? பட் மெஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா it is also having a closed path which is not further dividable. இப்ப பாத்தீங்கன்னா ABCDEF இந்த பெரிய லூப் இருக்கு பாத்தீங்களா? இதை நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். இது ஒரு இதாவும், இது ஒரு லூப்பாவும், இது ஒரு லூப்பாவும், இது ஒரு லூப்பாவும் டிவைட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய ஓவரால் லூப் வந்து we can divide like this. பட் மெஷ்ன்றது ஃபர்தரா டிவைட் பண்ண முடியாது. அப்ப மெஷ்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்றாங்க? ABF. இது இந்த க்ளோஸ்டு பார்த்து ஒரு மெஷ். BCEF இது வந்து ஒரு மெஸ். CDEC இது வந்து ஒரு மெஸ். அப்ப இந்த ஓவரால் திங்ஸ் வந்து இஸ் நாட் எ மெஸ், இட் இஸ் எ லூப். மெஸ்ன்றது ஃபர்தரா டிவைட் பண்ண முடியாததுதான் மெஸ். ஓகேங்களா? புரிஞ்சதுங்களா? நோடுனா என்ன, ஜங்ஷன்னா என்ன, பிரான்ச்னா என்ன, லூப்னா என்ன, மெஸ்னா என்ன அப்படின்றது புரிஞ்சதுங்களா? ஓகேப்பா.
நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா வந்து பார்க்க போறோம். கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்படின்னா the total current entering a junction or node is equal to the charge leaving the node is equal to. ஓகேங்களா, எவ்வளோ கரண்ட் வந்து நமக்குள்ள என்டர் ஆகுதோ that will be we are having leaving sum of current entering equal to sum of current leaving. ஓகேங்களா, இல்லை அல்ஜிப்ரிக் சம் வராது. இதே வந்து அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் மீட்டிங் அட் அ பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் அ கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, பிரேக் இந்த இதை ஒன்று மட்டும் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா, திஸ் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க, இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா என்ட்ரிங் டு த நோடு வந்து என்னப்பா I1 I2 I3. அப்போ சம் I1 plus I2 plus I3 is equal to leaving I4 plus I5. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த என்ட்ரிங் the node and then leaving the node. Kirchhoff voltage law, that will be voltage around a loop is equal to sum of every voltage drop in a same loop for a closed circuit. அப்போ இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் VAB plus VBC plus VCD plus VDA is equal to 0. ஓகேங்களா, ஸோ that will be drop அப்படின்னா வந்து we are having a sum of EMF equal to sum of voltage drop. ஓகேங்களா, ஓகேம்மா, that is the Kirchhoff current law and voltage law. Okay, so we can take this break for 5 minutes. We can come back with the 7:15.